Dear students, welcome to your 12th commerce class. நம்ம functions of management seriesல இன்னைக்கு directing அப்படின்னா என்ன, directing functionோட importance என்னன்னு தான் பார்க்க போறோம். So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன recap பார்த்துடலாம். நம்ம last class organizingனா என்ன, organizing processனா என்ன, structure of organization, delegation and decentralization அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுடே கிளாஸ் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னா டைரக்டிங். ஸோ டைரக்டிங்கோட கான்செப்ட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங் என்னென்ன இருக்குது, மோட்டிவேஷனா என்ன, லீடர்ஷிப்னா என்ன, கம்யூனிகேஷன்னா என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அதோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் டைரக்டிங். டைரக்டிங்னா என்ன, தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயக்குவித்தல், அதை தான் நம்ம டைரக்டிங் சொல்லுவோம். ஸோ டைரக்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டிங், கைடிங், கோச்சிங், கவுன்சிலிங் அண்ட் மோட்டிவேட்டிங் தி பீப்புள் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ டைரக்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு, ஒரு சபார்டினேட் இருக்காரு. ஸோ இந்த சூப்பர்வைசர் இந்த சபார்டினேட்டோட டாஸ்க்கை எப்படி செய்யணும், அவன் எப்போ செய்யணும், இந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறது, டைரக்ஷன் கொடுக்குறது தான் நம்ம டைரக்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்டிங் ப்ராசஸில் ஒரு சூப்பர்வைசர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அண்ட் அந்த சபார்டினேட்டை கைட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தான் நீ வேலை பார்க்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுன்ற கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் தென் கோச்சிங் கொடுக்குறாரு, கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அதே மாதிரி டைரக்டிங்கில் முக்கியமானது மோட்டிவேஷன். அந்த டாஸ்க்கை அந்த எம்ப்ளாயி பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் லீடிங் தி பீப்புள். டைரக்ஷனில் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா லீட் பண்ணணும். ஸோ அந்த எம்ப்ளாயை அந்த வேலையை அந்த டாஸ்க் அவன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான லீடிங்கும் வந்து யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சூப்பர்வைசர் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டைரக்டிங். இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் டைரக்டிங் மீன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். A film director directing the artists about how they should act in the film. ஸோ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டேரக்டரோட வேலை என்ன, அந்த ஆக்டரோ இல்லாட்டி ஆக்ட்ரஸோ எந்த மாதிரி நடிக்கணும், எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வரணும், எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து கொண்டு வரணுன்றதை யார் டைரக்ட் பண்ணுவா, அந்த படத்தோட டேரக்டர். அதே வேலை தான் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரோட வேலை. ஸோ அந்த மேனேஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான டாஸ்க்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் அதுக்கு வரணுன்ற எல்லா விஷயத்தையுமே டைரக்ட் பண்ணுறது மேனேஜரோட ஒரு மெயினான ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இயக்குவித்தல் என்பது ஒரு நிறுவனத்தின் உள்ள மக்களை நிறுவன நோக்கங்களை அடைய அறிவுறுத்துதல், வழிகாட்டுதல், பயிற்சி அளித்தல், ஆலோசனை வழங்குதல், ஊக்குவித்தல் மற்றும் வழிநடத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங். ஸோ டைரக்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த டைரக்டிங்கில் ஒரு 4 முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம என்னென்னா சூப்பர்விஷன், மோட்டிவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன். இது நம்ம தமிழில் மேற்பார்வை, செயலூக்கம் அளித்தல், தலைமைத்துவம் அண்ட் தகவல் பரிமாற்றம்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றா அந்த எலமெண்ட்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர்விஷன். ஸோ சூப்பர்விஷன் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்டிங், observing and monitoring and guiding the efforts of subordinates for the achievement of work targets in a desired manner சொல்றாங்க. ஸோ சூப்பர்விஷன்றது ஒன்றும் இல்லை, மேற்பார்வை பார்க்கறது. ஸோ ஒரு சூப்பர்வைசரோட வேலையே என்னன்னா அந்த சபார்டினேட் இல்லாட்டி அந்த எம்ப்ளாயி கரெக்டான வேலையை பண்ணுறானான்றதை சூப்பர்வைஸ் பண்ணுறது தான். ஸோ மேற்பார்வை பார்க்கறது. அதில் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீ வேலையை பார்க்கணுன்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணணும். அது கரெக்டாக தான் அவன் பண்ணுறான்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மானிட்டர் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணாமல் அடுத்து அவனோட என்ன பண்ணும் அப்படின்னா கைட் பண்ணணும். ஸோ இந்த எம்ப்ளாயோட எஃபோர்ட் எல்லாமே இந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கா அப்படின்றத அவன் கைட் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம சூப்பர்விஷன்னு சொல்லுவோம். ஸோ மேற்பார்வை என்பது கீழுள்ள ஊழியர்களின் முயற்சிகளை எதிர்பார்க்கப்படும் முறையில் பணி நோக்கங்களை அடைய செய்வதற்காக அறிவுறுத்துவது, அவதானிப்பது, கண்காணிப்பது மற்றும் வழிகாட்டுவது ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோட்டிவேஷன். ஸோ ஒரு எம்ப்ளாயி என்ன வேலை பார்க்கணுன்ற சூப்பர்விஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அவன் கைடன்ஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். அதாவது அவனுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், அந்த வேலையை செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு மேனேஜரோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் மீன்ஸ் த இன்சைட்மெண்ட் ஆர் இன்டியூஸ்மெண்ட் டு ஆக்ட் ஆர் மூவ். ஒரு வேலையை செய்கிறதுக்கோ செய்ய வைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை நம்ம இன்டியூஸ் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி கம் innate from the employee. And motivation means stimulating the people to action to accomplish the desired goals. ஸோ மோட்டிவேஷன் பேசிக்காக ஒரு நச்சலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பீப்புள் அந்த எம்ப்ளாயை ஸ்டிமுலேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட டிசைட் கோல், நம்ம அப்ஜெக்டிவை அட்டைன் பண்ணுறதுக்கான வழியில் அந்த டாஸ்க்கை அவனை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, அதுக்கான மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம மோட்டிவேஷன் சொல்கிறோம்.
ஸோ தமிழில் இதை நம்ம தூண்டுதல்னு சொல்லுவோம். தூண்டுதல் என்பது நாடிட்ட இலக்குகளை அடைய மக்கள் செயல்பட தூண்டுவதை குறிக்கிறது. அதாவது பணியாளர்களை உற்சாகப்படுத்தி அவசியமான செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கிற செயல்முறை ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப் அப்படின்னா என்ன? இட் இஸ் தி ஆர்ட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். ஸோ ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு லீடர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட அவரோட இன்ஃப்ளூயன்ஸை இம்போஸ் பண்ணணும். So they should strive willingly and enthusiastically towards the achievement of group goals. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக அந்த எம்ப்ளாயி தானா வில்லிங்காக அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ அது மூலியமாக ஒரு ஆர்கனைசேஷனோட கோல் வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீடர்ஷிப்னு சொல்லுவோம். தமிழில் தலைமைத்துவம். ஸோ லீடர்ஷிப்புக்குன்னு நிறையா ஸ்டைல் இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ லேட்டரான வர ஸ்லைடில் நம்ம என்னென்னதை அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற எலமெண்ட் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அமாங் பீப்புள் டு கிரியேட் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்றது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலியமாக நம்மளோட ஐடியாஸையோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அமாங் பீப்புள் ரெண்டு எம்ப்ளாய்க்கு நடுவிலையோ இல்லாட்டி சூப்பர்வைசர் கிட்ட இருந்து எம்ப்ளாய்க்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னா அது நம்ம கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சூப்பர்வைசர் என்ன வேலை பார்க்கணும்னு எம்ப்ளாய்க்கு சொல்லுவார். ஸோ அது மூலயமா எம்ப்ளாயிக்கு அவனோட டாஸ்க்கை பற்றியான அவேர்னஸ் கிடைக்கும். அதனால ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரெண்டு பேரும் வருவாங்க. அதே மாதிரி அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும். எப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான். ஸோ பை விச் பீப்புள் கிரியேட் and share information with one another in order to reach a common understanding. ஸோ கம்யூனிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு ஐடியாவோ ஒரு பீப்புள்கிட்ட இருந்து கிரியேட் ஆகி அந்த இன்ஃபர்மேஷனோ ஐடியாவோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இது நம்ம தமிழில் இது மக்களுக்கிடையே கருத்துகளும் தகவல்களும் பரிமாறிக்கொள்ளும் செயல்முறையாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிங். அதாவது டைரக்டிங்கோட அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்தது பிளானிங் பார்த்தோம். பிளானிங்கில் என்ன பண்ணுவாங்க? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி பண்ணுன்ற ஒரு பிளானோ ஒரு பாலிசியோ வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆர்கனைசிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ என்ன மாதிரிலாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் அந்த பிளானை வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி நம்மளோட தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டாஃபிங். ஸோ ஸ்டாஃபிங் இன்னும் நம்ம பார்க்கல, வி வில் சீ இட் இன் லேட்டர் கிளாஸ். பட் ஸ்டாஃபிங்கில் நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைட் பிளேஸில் ரைட் பர்சனை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோமா, செலக்ட் பண்ணியிருக்கோமா, எம்ப்ளாயீஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களான்றதை நம்ம பார்ப்போம். நம்மளோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் டைரக்டிங். ஸோ ஃபோர்த் ஃபங்க்ஷனாக டைரக்டிங் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணதை ஆக்ஷனாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன்னு சொல்கிறோம். ஒரு பிளான் எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் இட் இஸ் நாட் செட் இன் ஸ்டோன் தட் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அது எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா அதை டைரக்ட் பண்ணி அந்த பிளானை ஆக்ஷனாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால டைரக்டிங்கோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் இஸ் initiate action. And second one is it takes place at every level of management. So level of management நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 3 levels of management இருக்குது. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் இல்லையா? ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் வேறு ஒன்றும் இல்லை, சி கிளாஸ், அதாவது சிஇஓ இருப்பாங்க, சிஓஓஸ் இருப்பாங்க அண்ட் சிஎஃப்ஓஸ் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மிடில் லெவலில் யார் இருப்பாங்க அப்படின்னா மேனேஜர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. லோவர் லெவலில் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்டிங்கிறது எல்லா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லையும் இட் டேக்ஸ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சிஇஓஸ் பிளான் பண்ணுறதை யாருக்கு டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற டைரக்ஷன் சிஇஓ மேனேஜர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மேனேஜர்ஸ் அதை எம்ப்ளாயீஸை செய்ய வைக்கிறதுக்காக டைரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் டைரக்டிங்கிறது இருக்கும். அண்ட் தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள ஹெரார்ச்சி லெவலில், அதாவது ஒவ்வொரு லெவல்லையுமே என்ன ஆகும் அப்படின்னா இது டாப்லேருந்து பாட்டமுக்கு தான் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டாப் லெவலில் இருக்கிற சிஇஓஸ் தான் மிடில் லெவலுக்கு மேனேஜர்ஸுக்கு டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மிடில் லெவலிருந்து லோவர் லெவலுக்கு வரும்னு நம்ம சொன்னோம். ஸோ இது எப்படி வருது? டாப்லேருந்து பாட்டமுக்கு வருது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சூப்பர்வைசர் போய் மேனேஜருக்கு டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு மேனேஜர் போய் சிஇஓக்கு டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாரா? கிடையாது. ஸோ இது பாட்டம்லேருந்து டாப்பு போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ மேபி அவங்க ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்டுக்கலாம், பட் டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இது டாப்லேருந்து பாட்டமுக்கு தான் இது ஃப்ளோ ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது தொடர்ச்சியான செயல். டைரக்ஷன் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறதான ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம பார்த்த எல்லா ஃபங்க்ஷனுமே இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதே மாதிரி டைரக்ஷனும் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். பிகாஸ்
ஒரு டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறேன், ஒரு சூப்பர்வைசர் டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ அது மூலயமா ஒரு எம்ப்ளாயி ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறா அண்ட் தென் அதனால ஒரு ப்ராஃபிட் வந்து கம்பெனி கிடைக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பர்வைசர் இனிமேல் தேவையில்லை அண்ட் டாஸ்க்கை வந்து எம்ப்ளாயே பண்ணிப்பான் அப்படின்னு நம்ம விட்டுருவோமா? இல்லை. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் தி சூப்பர்வைசர். அகெயின் அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கான டைரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் அண்ட் தென் அது மூலமா ப்ராஃபிட் வரும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸோ தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங். டைரக்டிங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இனிஷியேட்ஸ் தி ஆக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இல்லையா, ஸோ டைரக்ஷன் இனிஷியேட்ஸ் ஆக்ஷன் சொன்னோம். அதே தான் அதோட முக்கியத்துவமும். இட் இனிஷியேட்ஸ் தி ஆக்ஷன். ஒரு பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ஒரு ஆக்ஷனை எந்த ஸ்டெப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டைரக்டிங்கில் இருந்தால் அந்த பிளானை ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதாவது எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணுன்ற மாதிரியான எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ இட் இனிஷியேட்ஸ் தி ஆக்ஷன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இட் இன்டகிரேட்ஸ் எம்ப்ளாயி எஃபோர்ட். ஊழியர்களின் முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர்விஷனோ ஒரு டைரக்ஷனோ ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணையில தான் அந்த எம்ப்ளாயி இஸ் ஹி கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆர் இஸ் ஹி நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ கேப்பபிளாக இருந்தால் அப்படின்னா அவனை வந்து நம்ம டாஸ்க்கை பண்ண வைப்போம். ஒருவேளை கேப்பபிள் இல்லை அப்படின்னா அவனுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அண்ட் தென் வி வில் மேக் ஹிம் டூ தட் டாஸ்க். ஸோ அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயி எஃபோர்ட்ஸை நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இட் கைட்ஸ் தி எம்ப்ளாயீஸ். அஃப்கோர்ஸ் டைரக்ஷன்னா என்னது, ஒரு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ எம்ப்ளாயி என்ன வேலையை பார்க்கணும், அவன் எப்போ பார்க்கணுன்ற எல்லா கைடன்ஸுமே எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னா டைரக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம ப்ராசஸ் பண்ணையில தான் அவனுக்கு கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணுறோம் ஒரு ஆர்கனைசேஷனில். அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் சும்மா வேலையை பாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவன் என்ன வேலை பார்க்கணுன்ற மாதிரியான எல்லா கைடன்ஸுமே ஒரு சூப்பர்வைசர் அந்த எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணாதான் ஸ்மூத்தாக எல்லா டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நீடட் சேஞ்சஸ் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு சூப்பர்வைசர்ன்றவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பார். அவர் ஏற்கனவே அந்த டாஸ்க்கை ஏற்கனவே பண்ணவராக இருப்பார் இல்லையா? ஸோ ஏற்கனவே பண்ண பிளானை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி பண்ணையில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நீடட் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் எப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம பண்ணும்போது தான் அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ எல்லா பிளானுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால நம்ம அதை ஆக்ஷனாக சேஞ்ச் பண்ணையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது டைரக்டிங் ஃபங்க்ஷனில் தான் நடக்கும். And fifth one is it brings stability and balance in the organization. Of course நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுன்றத ஒரு டைரக்டிங் ஃபங்க்ஷன் தான் ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த கைடன்ஸ் இருந்தால் தான் அந்த டாஸ்க்கை அந்த எம்ப்ளாயி கம்ப்ளீட் பண்ணுவான். அது மூலியமாக கம்பெனியில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி ஒரு பேலன்ஸும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட் இனிஷியேட்ஸ் தி ஆக்ஷன், செகண்ட் ஒன் இட் இன்டகிரேட்ஸ் தி எம்ப்ளாயி எஃபோர்ட், and third one is it guides the employees, and fourth one is it facilitates the introduction of needed changes, and fifth one is it brings the stability and balance in the organization. Next நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷன். அதாவது ஊக்கம்னா என்ன, அதே மாதிரி மாஸ்லோஸ் ஹெராச்சி ஆஃப் நீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டை பற்றி மொத்த தேரி என்ன அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபினான்ஷியலாகவும் நம்ம எம்ப்ளாயி வந்து மோட்டிவேட் பண்ணலாம், இல்லாட்டி நான் ஃபினான்ஷியலாகவும் நம்ம எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ என்னென்ன இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்குன்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நம்ம தமிழில் நிதி ஊக்கங்கள், நிதி அல்லாத ஊக்கங்கள்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன்னா என்ன, மோட்டிவேஷனோட மீனிங் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சபார்டினேட்ஸ் டு ஆக்ட் இன் எ டிசையர்ட் மேனர் டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷனல் கோல். ஸோ மோட்டிவேஷன்றது ஒன்றும் இல்லை, ஒரு எம்ப்ளாயி அந்த டாஸ்க்கை பண்ணணும், அந்த பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணும், அதாவது ஒரு ஊக்கத்தை நம்ம அளிக்கணும். அது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கனைசேஷனோட கோலும் அச்சீவ் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா a student studies late at night to score high mark in the board exam because she wants to make her parents proud. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா போர்டு எக்ஸாமில் ஹையர் மார்க் எடுக்கணும்னு ஒரு கோல் வச்சிருக்கா. அதனால அவள் லேட் நைட்டாக ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா, லேட் நைட்டில் உட்காந்து படிக்கலாம் ஆரம்பிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறா அப்படின்னா அவளோட பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக பண்ணுறா. இங்கே அவளோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா அவளோட பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு அவளோட கோல் என்ன அப்படின்னா ஹையர் மார்க் வந்து அச்சீவ் பண்ணுறது. இந்த மோட்டிவேஷன் வந்து இன்னேட் ஃபீலிங்ஸ், அவளுக்கு இட் கம்ஸ் ஃப்ரம் தி இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா அவளோட ட்ரைவ் என்னவா இருக்கு, எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவளோட பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்ற அந்த எமோஷன் தான் அவளோட மோட்டிவேஷனாக இருக்கு. ஸோ நிறுவன இலக்குகளை அடைய ஊழியர்களை விரும்பிய முறையில் செயல்பட செய்யும் செயல்முறையை தான் நம்ம மோட்டிவேஷன் ஊக்கம்னு சொல்லுவோம்.
ஓகே. மோட்டிவேஷன் பத்தி படிக்கையில நம்மளுக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய சில எலிமெண்ட்ஸ் ஒரு டெர்ம்ஸ் இருக்கு. அதாவது மோட்டிவ்னா என்ன? மோட்டிவேட்டர்ஸ்னா என்ன? ஸோ மோட்டிவ்னது ஒண்ணும் இல்ல. இட் இஸ் a inner state that energizes and direct the behavior towards achieving the goals. It arises out of the needs of people னு சொல்றாங்க. ஸோ மோட்டிவ்ன்றது ஒண்ணும் இல்ல. இட் இஸ் a inner state. inner state feeling. ஸோ நம்மளுக்கு நம்மளோட லைஃப் மோட்டிவ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம லைஃப் மோட்டிவ் என்ன? நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருப்போம். அதே மாதிரி தான் கம்பெனிலையும் ஒரு எம்ப்ளாயி ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்கணும். இந்த மோட்டிவ் வந்து எதுலேருந்து அரைஸ் ஆகும், எந்த இதை பேஸா வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பீப்புளோட நீடு, அதாவது ஒரு மனிதனோட தேவையிலிருந்து தான் அந்த மோட்டிவேஷன் அரைஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது மனிதர்களின் தேவைகளில் இருந்து தோன்றும் ஒரு உள்ளுணர்வு, அதை தான் நம்ம மோட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மோட்டிவேட்டர்ஸ். மோட்டிவேட்டர்ஸ் தான் என்ன? ஸோ மோட்டிவேட்டர்ஸ் இஸ் தி டெக்னிக்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் யூஸ்டு டு மோட்டிவேட் தி பீப்புள் இன் தி ஆர்கனைசேஷன் டு இம்ப்ரூவ் தி பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸோ இன்சென்டிவ்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோட்டிவேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ் எடுத்துக்கலாம். நம்ம எம்ப்ளாயிக்கு போனஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மூலியமா ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகி இன்னும் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், இன்னும் அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இல்லாட்டி ப்ரொமோஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்சென்டிவ் வந்து ஃபினான்ஷியலாக கொடுக்கணும் அப்படின்னா போனஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் தான் முக்கியமாக அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கணும். அது மூலியமா அவனோட டாஸ்க்கை அவன் இன்னும் ஈஸியாக வந்து மோட்டிவேட் ஆகி கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊக்கமூட்டிகள்னு சொல்லுவோம். இது நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை செயல்திறன் மேம்படுத்தும் நோக்கில் ஊக்குவிக்க பயன்படுத்தப்படும் நுட்பங்கள் அல்லது ஊக்கங்கள் ஆகும். ஓகே, மோட்டிவேஷன்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, அம்சங்கள் என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அன் இன்டர்னல் ஃபீலிங். அதாவது இது ஒரு உள்ளுணர்வு. நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் விச் இன்ஃப்ளூயன்ஸ் தி பிஹேவியர் ஆஃப் தி ஹியூமன் விச் ஆர் இன்டர்னல். ஸோ ஒரு நீடு தான் வந்து மோட்டிவேஷனோட பேஸாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த நீடு வந்து எதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சனோட இன்டர்னல் பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் மோட்டிவேஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அன் இன்டர்னல் ஃபீலிங். ஸோ என்னதான் ஒரு சூப்பர்வைசர் ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணாலும் அந்த மோட்டிவேஷன் வந்து அந்த எம்ப்ளாயிக்கு வந்து இட் ஹேஸ் டு பி கம் ஃப்ரம் இன்சைட் ஹிம்செல்ஃப். ஸோ இன்டர்னல் ஃபீலிங் அந்த மோட்டிவேஷன் இருந்தால் தான் அவன் மோட்டிவேட் ஆக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட் ப்ரொடியூசஸ் கோல் ஓரியன்டட் பிஹேவியர். அதாவது நோக்குவழி நடத்தையை உருவாக்கும் சொல்றாங்க. இட் ப்ரொடியூசஸ் கோல் ஓரியன்டட் பிஹேவியர் as it stimulates the people to accomplish the desired goals. அதாவது மோட்டிவேஷன்ன்றது ஒரு கோல் ஓரியன்டட் பிஹேவியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மோட்டிவேஷன் என்னவா இருக்கும், அந்த இலக்கை வந்து அடையிறது, அதுதான் அவனோட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ கோல் ஓரியன்டட் பிஹேவியர். அண்ட் தேர்ட் ஒன் வந்து மோட்டிவேஷன் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். மோட்டிவேஷன் வந்து நம்ம பாசிட்டிவாகவும் நம்ம பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். அதாவது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம். பாசிட்டிவ் மோட்டிவேஷன்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவான ரிவார்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ அவனுக்கு போனஸ் கொடுக்குறோம், அது மூலயமா அவன் மோட்டிவேட் ஆகி அவன் டாஸ்க்கை வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். இது ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷன். இதே நெகட்டிவ் மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணல அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஹீ இஸ் ஃபேஸிங் அ கான்சிக்வன்ஸ், ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறான். அதனால நெக்ஸ்ட் டைம் பண்ணையில் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகி ஒழுங்காக அவன் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். இது என்ன மாதிரியான மோட்டிவேஷன்னா நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஸோ இது வந்து என்னென்னலாம் இருக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம். இது மூலியமா அவன் வந்து நெகட்டிவாக மோட்டிவேட் ஆகிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், அதாவது சிக்கலான செயல்முறைன்னு சொல்கிறோம். It is a complex process as any type of motivation may not have a uniform effect on all members ன்னு சொல்றாங்க. அதாவது நீடு தான் மோட்டிவேஷனோட பேசிக்னு சொன்னோம். ஸோ ஒரு நீட்ல இருந்து ஒரு மனிதனோட தேவையில இருந்து தான் மோட்டிவேஷனே வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். ஸோ ஒரு மனிதனோட ஒரு தேவை இன்னொரு மனிதனோட தேவையும் ஒரே மாதிரி இருக்குமா? அஃப்கோர்ஸ் நான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் வேறு வேறு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரே மோட்டிவேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம எல்லா எம்ப்ளாயீஸையும் நம்மளால் மோட்டிவேட் பண்ண முடியும்னா கிடையாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ், ஒரு சிக்கலான ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பர்வைசர் ஒரு எம்ப்ளாயோட நீட் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான மோட்டிவேஷன் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ சில பேருக்கு போனஸ் தான் அவனோட நீடாக இருக்கும். ஸோ அவனுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபினான்ஷியலாக போனஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் வந்து நீடாக இருக்கும், அவன்கிட்ட போய் நம்ம போனஸை கொடுத்துட்டு நீ மோட்டிவேட் ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் மோட்டிவேட் ஆக முடியாது. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேஸ்லோஸ் நீட் ஹைரார்ச்சி தியரி ஆஃப் மோட்டிவேஷன். அதாவது
ஃபண்டமெண்டல் ஒரு மோட்டிவேஷனோட ஃபண்டமெண்டல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு தேரி இருக்கு. அந்த தேரி தான் மாஸ்லோஸ் நீட் ஹெரார்ச்சி தியரி ஆஃப் நீட்ஸ். ஸோ ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து ஹீஸ் அ வெல் நோன் சைக்காலஜிஸ்ட். அவர் தான் நம்மளுக்கு இந்த தேரியை மொத்தமாக அவுட்லைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹிஸ் தேரி வாஸ் பேஸ்ட் ஆன் தி ஹியூமன் நீட்ஸ். அவரோட தேரி எதை தான் வந்து பேஸாக வச்சிருக்கு அப்படின்னா ஒரு மனிதனோட தேவையை தான் பேஸாக வச்சு அவர் மொத்த தேரியுமே வந்து அவுட்லைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தேரியில் 5 லெவல்ஸ் ஆஃப் நீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அதாவது அடிப்படை உடலியல் தேவைகள். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சேஃப்டி செக்யூரிட்டி நீட்ஸ், அதாவது பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை தேவைகள். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அஃபிலியேஷன் ஆர் பிலாங்கிங் நீட்ஸ், அதாவது சேர்ந்துணர்வு தேவைகள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டீம் நீட்ஸ், அதாவது மதிப்பு தேவைகள். அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், அதாவது தன்னறிதல் தேவைகள். ஸோ ஒரு மனிதனோட தேவை வந்து 5 ஸ்டெப்ஸாக வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ், அதாவது ஒரு மனிதனுக்கு பேசிக்காக என்ன ஒரு தேவை இருக்கும். அவனுக்கு ஃபுட் வேணும், கிளாத்திங் வேணும், ஷெல்டர் வேணும். இதுதான் அவனோட பேசிக்கான நீட்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம பேசிக் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஃப்டி செக்யூரிட்டி நீட்ஸ். அவனுக்கு இந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கான நீட்ஸ்லாம் அவனுக்கு கிடச்சிருச்சு. அப்போ அவன் நெக்ஸ்ட் என்ன தேவை வரும், அவனுக்கு அவன் சேஃப்டியாக இருக்கணும்னு நினைப்பான், அவன் செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணணும்னு நினைப்பான் இல்லையா. அதுதான் அவனோட நெக்ஸ்ட் நீடு. அந்த நீடும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவான், அதாவது அப்பர் லெவலுக்கு போகிறான். அப்போ என்ன வரும் அப்படின்னா அஃபிலியேஷன் ஆர் பிலாங்கிங் நீட்ஸ். அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருக்குன்னு நினைப்பான், அவன் சோஷியலாக இருக்குன்னு நினைப்பான் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நீட்ஸ் எல்லாமே அப்போ அவனுக்கு அரைஸ் ஆகும். அடுத்ததாக வருது எஸ்டீம் நீட்ஸ், அதாவது ஒரு சர்டைன் ஸ்டேட்டஸ் இருக்கணும், எனக்கு இவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடைக்கணும், எனக்கு எல்லாரும் இவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு நீடு வந்து அரைஸ் ஆகும் இந்த ஸ்டேஜில். அண்ட் ஃபைனல் த டாப் லெவல், த மோஸ்ட் டாப் லெவல் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது தன்னறிதல் தேவைகள். இந்த நீட் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும்னு நினைப்பான். ஸோ அவன் லைஃப்பில் ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்திருக்கானா, இல்லாட்டி ஒரு ஜாப்னா ஜாபில் அவனுக்கு என்ன இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இந்த நீட் வந்து இந்த லெவலில் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த தேரியோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரைட் சைடு உங்களுக்கு ஆர்கனைசேஷனோட எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேசிக்கான நீட் என்ன அப்படின்னா ஹங்கர் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அவனுக்கு ஃபுட் வேணும், ஷெல்டர் வேணும், கிளாத்திங் வேணும், வாட்டர், எனி. ஸோ பேசிக்காக ஹியூமனுக்கு என்னென்ன வேணுன்றது தான் நம்ம பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீடுன்னு சொன்னோம். இதே ஒரு ஆர்கனைசேஷனில் அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ ஆர்கனைசேஷனில் பேசிக்காக ஒரு எம்ப்ளாயோட நீட் என்னவா இருக்கும், அஃப்கோர்ஸ் அவனுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சேலரி வேணும்னு நினைப்பான். ஸோ அந்த சேலரி தான் அவனோட பேசிக் நீடு. நெக்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி நீட்ஸ். இது நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும்னு நினைப்பான் இல்லையா. ஸோ அப்படி இருந்தால் தான் அவன் சேஃபாவோ செக்யூராவோ ஃபீல் பண்ணுவான். இதே நம்ம ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பார்க்கல அவன் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும், அஃப்கோர்ஸ் ஒரு பென்ஷன் பிளான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவன் வேலையெல்லாம் முடிச்சக்கப்புறம் அவனுக்கு இந்த பென்ஷன் பிளான் இருக்குது, அவனுக்கு இந்த கிராஜுவிட்டி பிளான் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரியான மோட்டிவேஷனை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த நீட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீடுக்கு போகிறோம். இது அஃபிலியேஷன் ஆர் பிலாங்கிங் நீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது இண்டிவிஜுவல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் இருக்குன்னு நினைப்பான் இல்லையா. ஸோ ஒரு ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் வந்து அவனுக்கு வேணும்னு நினைப்பான். அதுக்காக அவன் ஒரு குரூப்பாக சேருவான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகும். அந்த நீடு வந்து அவன் அட்டைன் பண்ணுறான். இதே நம்ம ஆர்கனைசேஷனில் இதே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கோஆர்டினேட் ரிலேஷன் வித் தி கொலீக்ஸ். ஸோ கூட வேலை பார்க்குற கொலீக்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகணும், ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும்னு ஒரு நீடு வந்து உருவாகும். ஸோ இந்த நீட் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்டீம் நீட்ஸ் போவோம் இல்லையா. ஸோ அந்த எஸ்டீம் நீட்ஸில் இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைப்பான். ஸோ என் லைஃப்பில் நான் இந்த ஸ்டேட்டஸை வந்து நான் அட்டைன் பண்ணணும், ஸோ இந்த அளவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான், எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அதுதான் எஸ்டீம் நீட்ஸ்னு சொல்லுவோம். இதே நம்ம ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் டைட்டில். ஸோ இந்த மாதிரியான எஸ்டீம்டு ஜாப் டைட்டில் வந்து எனக்கு வேணும், அதுக்கேற்றாப்புல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அத்தாரிட்டி வேணும், அதே மாதிரி என்னோட கொலீக்ஸும் எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுதான் ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிளில் எஸ்டீம் நீட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் த டாப் லெவல் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். இது நம்ம இண்டிவிஜுவலில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அவன் லைஃப்பை வந்து நல்லா வாழ்ந்திருக்கானா, இன்னும் அவன் வந்து பெட்டராகிறதுக்கு என்ன பண்ணலான்றத இப்போ பார்ப்பான். ஸோ பேசிக்காக எல்லா நீட்ஸும் அவன் கிடச்சிருச்சு, இனிமேல் அவனை தான் அவன் ஃபோக்கஸ் பண்ண போகிறான், இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த நீடு தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். இதே நம்ம ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிளில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ், அதாவது ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான நீட் வந்து அவனுக்கு இங்கே அரைஸ் ஆகும். ஸோ பேசிக்காக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட் ஹி ஷுட் டூ டு மேக் ஹிம்செல்ஃப் பெட்டர்.
ஸோ அவன் நேற்று இருந்ததோட இன்னைக்கு இன்னும் பெஸ்ட் ஆகணும், அதுக்கு அவன் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீட்ஸ் எல்லாமே இங்கே அரைஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் மாஸ்லோஸ் தியரி ஆஃப் நீட் இஸ் ஆல் அபவுட். ஸோ பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் சொன்னோம் இல்லையா, அது தமிழில் என்ன சொல்லுவோம்னா அடிப்படை உடலியல் தேவைகள். இதோட நீட் வந்து என்ன அப்படின்னா ஹங்கர், தர்ஸ்ட், ஷெல்டர், லெட் ஸ்லீப், இதெல்லாமே தான் இங்கே நீட்ஸாக இருக்கும். ஆர்கனைசேஷனில் இந்த பேசிக் சேலரி தான் அவனோட நீட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணும், அதுக்கு நீடு தேவை இல்லையா. ஸோ அவனோட பேசிக் நீட் என்ன அப்படின்னா சேலரி. ஸோ சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த எம்ப்ளாயிக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாரு. அந்த சேலரி மூலியமாக எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகி அவன் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான். இதுதான் அவனோட பேசிக் நீடாக இருக்குது. ஸோ சேலரி ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். என்ன அது அப்படின்னா அவனோட பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் எல்லாமே அட்டைன் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனோட ஜாபில் அவனுக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால தான் அவனோட நெக்ஸ்ட் நீட் என்ன அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி, அவனுக்கு ஸ்டேபிளான இன்கம் வரணும், அதே மாதிரி பென்ஷன் பிளான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். இதுதான் அவனோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீடு. ஸோ இந்த நீட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பென்ஷன் பிளான் கொடுக்குறோம். ஸோ சூப்பர்வைசர் அந்த நீடை தெரிஞ்சுட்டு அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த பென்ஷன் பிளானை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இது மூலியமா அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த நீடை அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட் அவனுக்கு என்ன வருது அப்படின்னா அஃபிலியேஷன் நீட்ஸ். ஸோ தேர்ட் லெவல் வந்து சேர்ந்துணர்வு தேவைகள். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா these needs refers to affection, sense of belongingness and cordial relationship with colleagues and acceptance and friendship. ஸோ இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும்னு நினைப்பான். ஸோ அவன் அதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவனை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி தே ஷுட் இன்வால்வ் ஹிம் இன் தே குரூப்னு நடந்து ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரும். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் சொல்லுவோம். ஸோ ஒரு அஃபெக்ஷன் அவனுக்கு தேவைப்படுது இந்த ஸ்டேஜில். ஸோ இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் குரூப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி இந்த நீடும் அவனுக்கு அட்டைன் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகுது அப்படின்னா எஸ்டீம் நீட்ஸ், அதாவது மதிப்பு தேவைகள். ஸோ தீஸ் இன்க்ளூட்ஸ் ஃபேக்டர்ஸ் லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அட்டானமி ஸ்டேட்டஸ், ரெகக்னேஷன், அட்டென்ஷன் அண்ட் ஜாப் டைட்டில் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னு நினைப்பான். ஸோ அவனுக்கு வந்து அவனே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மற்றவங்களும் அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவனுக்கு இருக்கணும், ரெகக்னேஷன் இருக்கணும், அதே மாதிரி அவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு ஒரு தேவை வந்து உருவாகுது. ஸோ இந்த நீடை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த எம்ப்ளாயிக்கு சூப்பர்வைசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் டைட்டில் ஒரு அத்தாரிட்டியோட ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த நீடு என்ன ஆகுது அப்படின்னா அட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட், அந்த டாப் லெவல் என்னது அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட், அதாவது தன்னறிதல் தேவைகள். It refers to the drive to become what one is capable of becoming. These needs include the growth, self-fulfillment and achievement of goals. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் அவனோட ஃபுல் கெப்பாசிட்டியை எப்படி அடைகிறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸோ he has to become the best of himself. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் அவனோட தேவைகள் வந்து இன்னும் க்ரோத் ஆகணும், நேற்று நான் இருந்ததோட இன்னைக்கு நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், அதே மாதிரி செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ். ஸோ இந்த ஜாபில் இருக்கனால எனக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், என்ன மாதிரி நாலேஜ்லாம் நான் வந்து கெயின் பண்ணுவேன், இதுதான் அவனோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ இதையும் வந்து ஒரு எம்ப்ளாயி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தென் he got the motivation to work better. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது அசம்ஷன்ஸ். ஸோ இந்த தியரி எல்லாத்தையுமே வந்து மாஸ்லோ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஹியூமனோட நீடை பேஸாக வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் சர்டன் அசம்ஷனை வச்சு தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் தான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அசம்ஷனா ஒன்றும் இல்லை, அனுமானங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் பிஹேவியர் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சச் நீட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தேர் பிஹேவியர். ஒரு பர்சனோட பிஹேவியரே வந்து எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா அவனோட தேவையை பொறுத்து தான் இருக்குமா. ஸோ இந்த தேவையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல தான் அவனோட பிஹேவியரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அவன் ஒரு மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா அந்த பிஹேவியரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவனோட தேவை தான் பேசிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா people's needs are in hierarchical order starting from basic need to other higher level needs. அதாவது ஒரு மனிதனோட தேவை அவனோட நீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஹெரார்ச்சிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அதாவது பேசிக்லேருந்து மேலே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஸோ கீழேருந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு லெவலாக தான் நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா a satisfied need can no longer motivate a person, only next level need can motivate him or her. அதாவது பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீடோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடச்சிருச்சு.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் அடுத்த லெவல் தான் போகணும்னு நினைப்பான். ஸோ நம்ம ஒரு சேலரி கொடுத்துட்டோம், சேலரி மூலியமா எம்ப்ளாயி வந்து மோட்டிவேட் ஆயிட்டான். ஸோ மோட்டிவேட் ஆகி ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றான். திருப்பி அந்த பேசிக் சேலரியே கொடுத்து அவனை மோட்டிவேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மோட்டிவேஷன் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட் என்னன்னு பார்க்கணும். அவனோட நெக்ஸ்ட் நீட் என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் அவன் வந்து அடுத்தடுத்து என்ன நினைப்பான்? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போகணும்னு நினைப்பான். ஸோ ஒரே நீடை வச்சு நம்ம திருப்பி ஒரு பர்சனை நம்மளால மோட்டிவேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா a person moves to the next higher level of hierarchy only when the lower need is satisfied. அதாவது லோவர் லெவலில் உள்ள எல்லா நீடும் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீடுக்கு வந்து போவான். அதாவது அவனுக்கு பேசிக் சேலரியே கொடுக்காம நம்ம வந்து என்ன பண்றோம்? பென்ஷன் பிளான் வந்து கொடுக்குறோம். அதனால நீ மோட்டிவேட் ஆகு அப்படின்னா முடியாது. ஸோ பேசிக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவன் கிடைச்சாதான் அவன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீடோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மூவ் ஆன் ஆவான். இல்லாட்டி he stays the same. So this is all the assumptions that Maslow has provided us to outline the theory of need. இப்போ இந்த மேஸ்லோ தியரியோட ரோல் மோட்டிவேஷன் ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுறதுல மேஸ்லோ தியரியோட ரோல் என்னவா இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மேஸ்லோ தியரி ஃபோக்கஸஸ் ஆன் தி நீட்ஸ் அஸ் தி பேசிக் ஃபார் மோட்டிவேஷன். ஸோ ஒரு மோட்டிவேஷனோட பேசிக் என்ன சொல்கிறாரு? ஒரு மனிதனோட தேவை, ஒரு ஹியூமனோட நீடுன்னு சொல்கிறாரு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் தி மேனேஜர் டு ரியலைஸ் that need level of employee should be identified to provide motivation to them. அதாவது இது ஏன் மேனேஜர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த எம்ப்ளாயோட நீடை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எம்ப்ளாயி எந்த லெவல் ஆஃப் நீடில் இருக்கான், அவனுக்கு எந்த லெவல் ஆஃப் நீட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த எம்ப்ளாயிக்கு நம்மளால் மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு மேனேஜர் கண்டிப்பாக மேஸ்லோ தியரி ஆஃப் நீட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் டு மோட்டிவேட் தி எம்ப்ளாயிஸ் டு டூ தி ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் 2 விதமாக நம்ம பண்ணலாம். அதாவது மோட்டிவேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? மோட்டிவேட்டர்ஸ் டெக்னிக்ஸ் ஒரு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அது 2 விதமாக நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஒன்று ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அண்ட் அனதர் இஸ் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஊழியர்களை ஊக்குவிக்க நிதி ஊக்கத்தொகைகள் கொடுப்பது. அதாவது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் ஆர் மெஷரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி டு சாட்டிஸ்ஃபை தி பேசிக் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் தி லோவர் எம்ப்ளாயீஸ். அதாவது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்ன்றது என்னது அப்படின்னா ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டரி டேர்மாக நம்ம கொடுக்குறது. ஸோ இதை நம்ம மெஷரபிளாக இருக்கும். ஸோ நம்ம மணி ஃபார்மில் கொடுக்கறதுனால நம்ம அஃப்கோர்ஸ் இதை மெஷரபிளாக தான் கொடுப்போம். ஸோ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் ஆர் மெஷரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி டு சாட்டிஸ்ஃபை தி பேசிக் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் தி லோவர் எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம லெவல் ஆஃப் நீடில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பேசிக் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். அந்த பேசிக்கான நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான கொடுக்கப்படுற ஒரு இன்சென்டிவ் தான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம மானிட்டரி டேர்மில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் மானிட்டரி டேர்மில் கொடுக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் தி பர்ச்சேசிங் பவர். ஸோ மானிட்டரி டேர்மில் கொடுத்தாதான் அவன் வந்து வேறு ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து அவனால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் மீன்ஸ். இப்போ என்னென்ன மாதிரியான ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பே அண்ட் அலவன்சஸ். அதாவது அவனுக்கு பேசிக்கான பே கொடுக்கணும் இல்லையா? ஸோ பேசிக் சேலரி ப்ரொவைட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வாட் இஸ் அலவன்ஸ்? ஸோ அலவன்ஸ்ன்றது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, இல்லாட்டி அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? ட்ராவல் அலவன்சஸ் கொடுக்கலாம். ஸோ இது மூலமா வந்து நம்ம அவனுக்கு இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் இஸ் போனஸ். அதாவது சேலரி தாண்டி அவனுக்கு இன்னும் அதிகமாக இன்சென்டிவ், அதாவது இன்னும் அதிகமான ஒரு மணி ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் போனஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் தென் பர்கசஸ், அதாவது சலுகைகள். அவனுக்கு என்ன பண்ணுறோம்? ஹவுசிங் சலுகைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் அவனுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான கார் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரியான பர்கசெட் கொடுக்க மூலியமாக அவனை மோட்டிவேட் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது லாப பகிர்வு. ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து ஷேரை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இது மூலியமாக எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கோ பார்ட்னர்ஷிப் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன், அதாவது பங்கு விருப்பம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் பாதி வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எம்ப்ளாயிஸ்க்கு பங்காக கொடுக்கலாம். ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா மோட்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ரொடக்டிவிட்டி லிங்க்ட் வேஜ் இன்சென்டிவ்ஸ், அதாவது உற்பத்தி தொடர்பான ஊதிய ஊக்கங்கள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எம்ப்ளாயி அதிகமாக ப்ரொடக்டிவாக இருந்தா அப்படின்னா எனக்கு இன்னும் அதிகமான இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது மூலியமாக அவனும் ப்ரொடக்டிவாக இருப்பான், கம்பெனியோட டார்கெட்டும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது ஓய்வூதிய நலன்கள். ஸோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பென்ஷன் கொடுக்குறது இல்லாட்டி கிராஜுவிட்டி இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது மூலியமாக அவன் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுவான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் டு மோட்டிவேட் தி எம்ப்ளாயி, அதாவது ஊழியர்களை ஊக்குவிக்க நிதியற்ற ஊக்கங்களாகும். ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே மானிட்டரி டேர்ம்ஸில் பார்த்தோம் இல்லையா?
ஸோ ஒரு மனிதனுக்கு அவனோட மணி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். இப்போ நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். அதாவது மானிட்டரி தாண்டி அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேணும்னு நினைப்பான் இல்லையா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமோஷன். ஸோ ஆல் த நீட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் பை மணி அலோன். அவன் மணி அலோன் வச்சு மட்டும் அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் சோஷியல் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரொவைடிங் தி மோட்டிவேஷன். ஸோ ஒரு மனிதனுக்கு அவனோட மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மணி மட்டுமே கொடுத்து மோட்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கு அவன் இன்னும் அதிகமாக போய் அவன் என்ன கொடுக்கணும், எமோஷனல் லெவலில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸில் மொத்தமாக 8 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயி ரெகக்னேஷன் ப்ரோக்ராம், அதாவது பணியாளர்களுக்கான பாராட்டு திட்டங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு வேலையை வந்து நல்லா முடிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கேற்ற ரெகக்னேஷன் வந்து அவனுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரிவார்டும் அவனுக்கு கொடுக்குறோம். இதை தான் நம்ம எம்ப்ளாயி ரெகக்னேஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாப் செக்யூரிட்டி, அதாவது வேலை பாதுகாப்பு. அவன் பண்ணுற வேலையில் அவன் செக்யூராக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை, நாளைக்கே அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவன் டாஸ்க்கை வந்து பண்ண மாட்டான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ அவன் இன்னும் அந்த வேலையில் இருக்கலாம்ன்ற ஒரு ஃபீலிங் வந்து அவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவன் டாஸ்க்கை எடுத்து நல்லா பண்ணுவான் இல்லையா. ஸோ தேர்ட் ஒன் இஸ் கெரியர் டெவலப்மெண்ட் ஆர் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது பணி உயர்வு வாய்ப்புகள். ஸோ ஒரு கெரியரில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும்னு ஒரு எம்ப்ளாயி கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க இல்லையா. ஒரே எம்ப்ளாய்மெண்ட்டில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கணும்னு எந்த எம்ப்ளாயி வந்து நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்பர் லெவல் இன்னும் நம்ம ப்ரொமோஷன் ஆகி மேலே எப்படி போகலாம் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அந்த நீடை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன், அதாவது பணியாளர் பங்கேற்பு. ஸோ இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டிசிஷனோ ஒரு ஒப்பீனியனோ வந்து நம்ம எம்ப்ளாயிட்ட வந்து கண்டிப்பாக கேட்டாகணும். ஸோ அதனால ஒரு எம்ப்ளாயோட என்கேஜ்மெண்ட்டும் இருக்கும், எம்ப்ளாயும் அவனோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் இல்லாட்டி அவனோட கிரியேட்டிவிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணுவான். ஸோ ஒரு எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது மூலியமா த எம்ப்ளாயி வில் ஃபீல் ரெகக்னைஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்டேட்டஸ், அதாவது பதவி மதிப்பு. அஃப்கோர்ஸ் ஒரு வேலையில் ஒரு எம்ப்ளாயி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ், அதுக்கேற்ற ஸ்டேட்டஸ் வந்து வேணும்னு நினைப்பான் இல்லையா. ஸோ ஒரு கம்பெனியில் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், அதுக்கேற்றாப்புல அவனுக்கு என்ன கொடுக்கணும், அத்தாரிட்டியும் கொடுத்துருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாப் என்ரிச்மெண்ட், அதாவது பணி வளப்படுத்துதல். ஜாப் என்ரிச்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வேலையில் இருக்கனால அந்த எம்ப்ளாயிக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகும், எந்த மாதிரியான நாலேஜ்லாம் வந்து அவன் கெயின் பண்ணிப்பான். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு ஜாபில் இருக்கணும் அப்படின்னா அதில் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஸோ அவனை வந்து அவன் மேம்படுத்துறதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஜாப் என்ரிச்மெண்ட்னு சொல்கிறோம். செவன்த் ஒன் இஸ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட், அதாவது அமைப்பு சார் சூழல். அவன் அந்த எம்ப்ளாயி வேலை பார்க்குற அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும் இல்லையா. அதை ப்ரொவைட் பண்ணுறதும் ஒரு இன்சென்டிவ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட், அதாவது பணியாளர் அதிகார வழங்குதல். ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம எம்பவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு அதிகமான அத்தாரிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மூலியமா என்ன பண்ணுவான்னா he would feel empowered to do the job. So these are the non-financial incentives that a manager can provide to the employee to motivate him. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைரக்டிங்னா என்ன, டைரக்டிங்கோட எலமெண்ட்ஸ் என்ன, ஸோ சூப்பர்விஷன், அதில் கம்யூனிகேஷன்னா என்ன, லீடர்ஷிப்னா என்ன, மோட்டிவேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் மோட்டிவேஷனா இன்டெப்த் என்னன்னு பார்த்தோம். மோட்டிவேஷனில் என்ன தேரி இருக்குது, அந்த தேரியோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்னா என்ன, நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே கிளியராக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லீடர்ஷிப்னா என்ன, லீடர்ஷிப்போட குவாலிட்டிஸ் என்ன, லீடர்ஷிப்பில் ஸ்டைல்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி கம்யூனிகேஷன்னா என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் ஹாப்பி லேர்னிங்.